ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் சூப்பரான பாஸ்தா மசாலா தான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் உள்ள மசாலா எல்லாமே நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது தான். எதுவுமே நான் வந்து ரெடிமேட் மசாலா யூஸ் பண்ணலை. இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வந்துச்சு. கொஞ்ச நேரத்துலேயே எல்லாமே காலியாயிடுச்சு. எப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு பொரிய விடணும் மக்களே. கடுகு பொரிஞ்சதும் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா அது கொஞ்சம் கலர் மாற அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். இது நல்லா கிண்டி நல்லா கலர் மாறணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்தா உடனே வசங்கிரும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கலராக மாறிடுச்சு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் அது கூட ஸ்வீட் கார்னை வந்து அவிச்சு அதில் வந்து உதிர்த்தி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் மிக்ஸ்டு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குன்னா, கொண்டக்கடலை, கருப்பும் இருக்குது, வெள்ளை இருக்குது, சிறுபயிறு, பெரும்பயிறு, உளுந்து எல்லாம் சேர்ந்து அவிச்ச 1 கப்பு கடலை மிக்ஸ்டை சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ண அதையும் சேர்த்து அதையும் நல்லாவே சேர்த்து வதக்கியாச்சு. இது இப்போ எல்லாமே நல்லா அழகாக வெந்து சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செஞ்ச சிக்கன் மசாலா, அது கூட கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்து அதையும் கலந்தாச்சு. அதுக்கப்புறம் காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணும்ல, அதனால் காரத்துக்கு தேவையான வத்தல் பொடியும் சேர்த்தாச்சு. ஃபஸ்ட்டே நான் கொஞ்சம் நல்லா உப்பு சேர்த்ததுனால அந்த உப்பு நம்மளுக்கு இது எல்லாத்துக்கும் போதுமானதாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, பாஸ்தா நம்ம வந்து வேக வச்சு எடுக்கும் போதே அதில் வந்து கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இது 3/4 வேக்காடில் தான் வேக வச்சு எடுத்திருந்தேன் மக்களே. அதனால் என்ன அப்படின்னா, இப்படி கிண்டும் போது அது வந்து என்ன செய்யாதுன்னா கொதங்கி பிஞ்சி அப்படி கொரன்னு ஆகாது. அதுக்கப்புறம் ஒரு மூடி சோயா சாஸ் சேர்த்து, அதுக்கப்புறம் கொஞ்சமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்குமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி சாஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா அழகாக சூப்பராக வதக்கி எடுக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, பாஸ்தா செய்யும்போது இது கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும். அதனால ரொம்ப ட்ரையாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அது டேஸ்ட் இருக்காது. பாருங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஈரப்பதமாக அப்படி வளன்னு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். செம்ம டேஸ்டான சூப்பரான பாஸ்தா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது நாங்கள் எல்லோரும் ரொம்பவே டேஸ்ட் பண்ணி ருசித்து சாப்பிட்டோம். இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப சத்துள்ளது. ஏன்னா இதில் வந்து நிறைய வகையான கடலை பயிறு எல்லாம் சேர்த்துருக்கு, ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன். அதுபோல் இதில் வந்து நம்ம எக்கையும் நம்ம ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். அப்படிலாம் ஹாஃப் ஆயில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சு அப்படி லைட்டாக கட் பண்ணி விட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி நம்மளுக்கு என்ன மாதிரியான டேஸ்ட்டில் வேணுமோ அப்படி சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.